நம்ம அஜித்குமார் அவருடைய 3 முகங்கள் என்ன தெரியுமா? பத்மபூஷன் விருது, உலகத்தரம் வாய்ந்த ரேசிங் வெற்றி, அப்புறம் அந்த ஓட்டுச்சாவடி வரிசையில் நின்று ஓட்டு போடுறது. ஆமாங்க, பெல்ஜியம்ல சாதிச்ச மனுஷன் அடுத்த நாளே சென்னைக்கு விமானம் ஏறி வர்றார். ஏன் தெரியுமா? ஓட்டு போடுறதுக்காக. ஸ்கிரீன்ல மாஸ்க் காட்டுறது வேற, நிஜ வாழ்க்கையில தன் கடமையை சரியா செய்யறது வேற. அந்த இரண்டையும் ஒரே இடத்துல செஞ்சு காட்டுறவர் தான் நம்ம அஜித்குமார். இந்த வீடியோல நான் முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம்னா, 2025ல் அஜித்குமார் வாங்கின அந்த பத்மபூஷன் அங்கீகாரம், ஒரு சாதாரண மனுஷனா அவர் காட்டுற அந்த எளிமை, அப்புறம் நம்ம ஊர் எலெக்ஷனுக்காக வெளிநாட்டிலிருந்து அவர் பறந்து வந்த அந்த வேகம், இதையெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் அவரை ஒரு உண்மையான லீடரா, தலைவரா பார்க்குறாங்கன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல்னு அரசாங்கம் சொன்னதும் ஏப்ரல் 22லேயே அவர் சென்னை வந்துட்டது இப்போ உறுதியாயிடுச்சு. எதிர்ப்புகள் ஏணியாக, துரோகங்கள் உயரமானதே, வீழ்ந்த இடமே மீண்டெழும் களமானதே, திரையில் மட்டும் நாயகன் அல்ல நீ, தேசத்தின் பெருமை மிகு பந்தய வீரனும் நீ, வாக்குச்சாவடி வரிசையில் ஒரு பாமரனாய், ரேஸ் டிராக்கில் காற்றின் வேகமாய், வெற்றி மகுடம் சூடினாலும் மாறாத புன்னகையாய், வாழும் காலத்தின் ஒற்றை சரித்திரம் நீ. அஜித்குமார் அவருடைய எளிமையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு ஷூலேஸ் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ அந்த பெல்ஜியமில் போடியம் ஏறி, அதாவது பரிசு மேடை ஏறி பரிசு வாங்கினதுக்கு அப்புறமாட்டு பல ஃபேன்ஸ் வந்து இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லார் கூடயும் நின்று ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாரையுமே வந்து மரியாதை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கான். அந்த பையனோட ஷூலேஸ் கலண்டுருக்கு. அந்த ஷூ லேஸை வந்து குனிஞ்சி உக்காந்து அந்த பையனுக்கு கட்டி கொடுத்து அவன் கூட செல்லமாக பேசி அவனுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்தை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பல பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயங்களை இவர் வந்து ஒரு எளிமையான முறையில் ஒரு பாசத்தோட பண்ணுறாரு. இதுதான் அவருடைய தன்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருக்காக தங்களோட நேரத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிற ரசிகர்கள் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை வந்து ரொம்ப பெருசு. இந்த மனுஷநேயத்தோட பத்மபூஷன் விருதும் சேரும்போது அவருடைய கெத்தே வேற லெவல்ல இருக்கு. போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி கையால் அவர் வாங்கின அந்த விருது அவரோட ஒழுக்கம், பணிவு, அப்புறம் அந்த விடாமுயற்சிக்காக கிடைச்சது. இன்னும் நான் உங்களுக்குள்ள ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனுஷன் தான் அவர் சொன்னப்போ அப்படியே அவருடைய தன்னடக்கத்தை காட்டுது. இதையெல்லாம் விட ஒரு ஓட்டு போடுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் பறந்து வந்த அந்த வேகம் இருக்கே, அதுதான் அவர் நாட்டு மேலே வச்சிருக்கிற மரியாதை. நான் ஒரு நடிகன் பந்தா பண்ணாம நான் ஒரு வாக்காளன்னு வந்து நிற்கிறது தான் உண்மையான ஜனநாயக தலைமை பண்பு. சினிமாவில் எந்த பின்னணியும் இல்லாம வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு பல தடைகளை தாண்டி இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் அவரோட சொந்த உழைப்பு. சமூக வலைத்தளங்கள்ல அவரை ஒரு தலைவரா பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு கத்துறதை விட்டுட்டு நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு ரசிகர்களை பார்த்து அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கு எல்லாருடைய காதுலையும் ஒலிக்குது. நிஜமான லீடர்ஷிப்புங்கிறது இதுதான் தெரியுமா? ஸ்கிரீன்ல அவ்வளோ பவர் இருந்தாலும் வெளியே ஒரு சாதாரண மனுஷனா அவர் இருக்கிறது தான் அவரோட பலம். இறுதியா அவரோட நீண்டகால கனவான அந்த ரேசிங் பத்தி பேசணும்னா, சமீபத்தில் நடந்த 12 மணி நேர போட்டியில் அஜித்குமாரோட ரெட் அண்ட் ரேசிங் டீம் 2வது இடம் பிடிச்சு சாதனை பண்ணியிருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் மல்லு கட்டி மலையில நனைஞ்சுக்கிட்டே போராடி ஜெயிச்சிருக்காங்க. பெல்ஜியம் ரேஸ் டிராக்ல வெற்றி கொடியை ஏத்தின அந்த கையோட அடுத்த நாளே ஜனநாயக கடமையை செய்ய ஓட்டு போட வந்திருக்காரு. அஜித்குமார் அவர்களை பத்தி மக்கள் இப்படி உயர்வா பேசுறதுக்கு அவர் ஒரு பிரபலம்னு மட்டும் காரணம் இல்லை. அவர் தன் சொல்லுலையும் செயல்லையும் உண்மையா இருக்கிறாரு. அரசாங்கத்தோட விருது பட்டியல்லையும் அவர் பேர் இருக்கு. ரேசிங் ரிசல்ட் ஷீட்லையும் அவர் பேர் இருக்கு. இப்போ எலெக்ஷன் களம் காணும் அந்த நேர்மையிலையும் அவர் ஜொலிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேரை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, சில பேரை மக்கள் மதிப்பாங்க. ஆனா அஜித்குமார் மாதிரி ஒரு சிலரை மட்டும்தான் மக்கள் மனசுல வச்சுப்பாங்க. அந்த இடத்துல தானே அவர் இருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.